Hello viewers. Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி 42 ஏக்கர் மிகப்பெரிய நிலப்பரப்புல 20000 வேலையாட்களை வச்சு 22 வருஷமா அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 7500 கோடி செலவுல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் கட்டப்படுது. அதுதான் உலகத்தின் 7வது அதிசயமான தாஜ்மஹால். அப்படிப்பட்ட அந்த ஒரு தாஜ்மஹால் எப்படி உருவானது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். இது 1607 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இந்த காலகட்டத்துல இந்தியால பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு பயங்கரமா காலொன்றி இருந்த காலகட்டம். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஜனவரி மாதம் 5ஆம் தேதியில பாத்தீங்கன்னா அந்த முகலாய பேரரசோட அரசரான ஜஹாங்கீரோட யங்கஸ்ட் சன்னான சகாபுதீன் முகமது குராமுக்கு 15 வயசாகுது. நீங்களே சொல்லுங்க பாப்போம், முகலாய பேரரசோட இளவரசனுக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா அந்த முகலாய பேரரசு எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு திருவிழா கோலமா தானே இருக்கும். சோ அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படிதான் தொடங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கதையோட ஹீரோவான ஷாஜகான் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற சகாபுதீன் முகமது குராம் தன்னுடைய வருங்கால மனைவியான மும்தாஜ் மகளை முதலா பார்க்க போறாரு. அப்படி பார்க்க போறப்பே பாத்தீங்கன்னா அவங்க மேல அளவுக்கு அதிகமான லவ் அவருக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி முதல் பார்வையிலே உருவான அந்த ஒரு காதல் இம்மார்ட்டலா காலங்கள் கடந்தும் போக போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. சோ இப்படியே நாட்கள் ஓடுது, காலங்களும் கடக்குது, கிட்டத்தட்ட 10 வருடமும் கடக்குது. அந்த ஒரு டைம்குள்ளே பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகான் எக்கச்சக்கமான போர்கள்ல போய் போரிட்டு எக்கச்சக்கமான மிகப்பெரிய வெற்றிகளை குவிச்சு வர்றாரு. சோ போர்க்காலத்துல தோற்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பேர்னா தன்னோட மகன் இருக்கிறத பார்த்து அவருடைய அப்பாவான ஜஹாங்கீர் அவருக்கு ஒரு பேரை வைக்கிறாரு. அதுதான் ஷாஜகான். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஷாஜகான் அப்படின்ற பேரே வைக்கப்படுது. இந்த ஒரு பேருக்கான முழுமையான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பரர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றதுதான். அந்த ஒரு காலகட்டத்திலே, அதாவது 10 வருடங்கள் கழிந்து அந்த ஒரு காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ஷாஜகான் அளவுக்கு அதிகமா காதலித்த பெண் அப்படின்னா அது மும்தாஜ் மஹால் அப்படிதான் சொல்லியானோம். அதுக்காக ஒரு மும்தாஜ் மஹாலை பயங்கரமா காதலிக்கிறார் அப்படின்றதுக்காக அவங்கள மட்டும்தான் அவர் கல்யாணம் முடிச்சாரு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவருக்கு கிட்டத்தட்ட 6 வைஃப் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் நம்ம மும்தாஜ் மஹால். என்னடா சொல்ற, எதுக்குடா ஷாஜகான் 6 கல்யாணத்தை முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அந்த காலகட்டத்தில், அதாவது அரசர் காலகட்டத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா தன்னோட அண்டை நாட்டோட அரசர்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுமூகமான உறவு வச்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை அவங்க செஞ்சுதானே ஆனோம். சோ அப்படி செய்யப்பட்ட விஷயங்கள்னால தான் 6 கல்யாணம் அவர் முடிச்சிருக்காரு. ஆனா என்னதான் அவர் 6 கல்யாணம் முடிச்சாலும் அந்த 6 பேர்ல இவருக்கு அளவுக்கு அதிகமான அன்பு கொண்ட ஒரே ஒரு பெண் அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு மனைவி அப்படின்னா அது மும்தாஜ் மஹால் அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகான் பயங்கரமா மும்தாஜ் மேல காதல பொழிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போர்க்களத்துல அழிக்க முடியாத ஒரு வீரனாவும் பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்காரு. இப்படியே காலங்கள் ஓடுது. கடைசி 1627 வருஷம் வருது. இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகானோட அப்பாவான ஜஹாங்கீர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் இறந்து போயிறாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே தன்னுடைய முகலாய பேரரசு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனான ஷாஜகான் கையில ஒப்படைச்சிட்டு தான் இறக்கவே செய்யறாரு. எஸ், இப்போ முகலாய பேரரசோட அரசன் யாருன்னா நம்ம ஷாஜகான் தான். சும்மாவே போர்க்களத்துல பூந்துள்ளார நம்ம ஷாஜகான் கையில அரசர் பதவி கொடுத்துட்டா சும்மாவா இருப்பாரு? இப்ப வேற லெவல்ல போர்க்களத்துல விளையாட ஆரம்பிக்கிறாரு. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப முகலாய பேரரசு இந்தியா ஃபுல்லா பயங்கரமா பறந்து விரிய ஆரம்பிக்குது. என்னதான் ஒரு பக்கம் முகலாய பேரரசு விரிவடைறதுல இவர் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தான் பிடிக்கிற பகுதியில் இருக்க மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுலயும் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாராம். சோ இதனாலே இவருடைய ஆட்சி காலகட்டத்துல இந்தியா ஃபுல்லாமே பயங்கர செல்வம் குளிக்கிற நாடாவும் பயங்கர சந்தோஷமான நாடாவும் திகழ்ந்து வந்துட்டு இருந்துச்சாம். சோ இவ்வளவு சுமூகமாவும் மகிழ்ச்சியாவும் போயிட்டு இருந்த ஷாஜகானோட லைஃப் இப்படியே கண்டினியூ ஆச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா திடீர்னு அவருடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போரும் வருது. அது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மத்திய பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் வருது. இதுவும் ஒரு சாதாரணமான போராதான் இருக்கும், போனோன்னு அடிச்சு போட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் அங்க போறாரு. ஆனா அது அவருடைய தப்பான கால்குலேஷன் அப்படின்றது அப்ப அவருக்கு தெரியல. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் இவரும் சண்டை போடுறாரு. நாட்கள் போயிட்டு இருக்கே தவிர போர் முடிஞ்ச பாடே இல்ல. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, நாட்கள் வாரங்களா மாறுது, வாரங்கள் மாதங்களாவும் மாறுது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மேல நம்ம ஷாஜகானை பிரிஞ்சு ஆக்ரால மும்தாஜால தனியா இருக்க முடியல. சோ அவங்களும் போர்க்களத்தை நோக்கி வந்துடுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷாஜகானுக்கு வியூங்களை அமைச்சு தராங்க. ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான வியூங்களை அமைச்சாலும் அந்த போர் முடிகிற மாதிரியே தெரியல. இந்த போர் பாத்தீங்கன்னா முதல் வருடத்தை கடந்து 2வது வருடத்துக்குள்ளேயும் அடி எடுத்து வைக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மும்தாஜும் 14வது முறையா அந்த போர்க்களத்திலே கர்ப்பம் ஆயிடுறாங்க. இப்படியே டைம் ஓடுது, 2 வருடமும் முடிய போது. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த போர் முடிக்கு வர ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகானோட கை தான் மேலோங்கி இருக்கு. சோ இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷாஜகானுக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் கொடுக்குது. ஆனா என்னதான் இது பயங்கரமான ஹாப்பினஸ் கொடுத்தாலும் இன்னொரு விஷயம் ஷாஜகானை பயங்கரமான சோகத்துக்கு உள்ளாக்குது. ஏன்னா நம்ம மும்தாஜ் மஹால் பிரெக்னன்ட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க டெலிவரி ஸ்டேஜ்ல இருக்காங்க. டெலிவரி ஸ்டேஜ்ல இருக்கிறது ஹாப்பியான விஷயம் தான்டா, எதுக்கு அவர் சோகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது மாடர்ன் காலகட்டமான இந்த காலமா இருந்தா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, ஈஸியா குழந்தைய வெளியெடுத்துடலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் குழந்தைய பெற்றெடுக்கணும்னா ஒரே வழி சோகப்பிரசவம் தானே. சோ அந்த ஒரு வழியில தான் இப்ப மும்தாஜ் மஹால் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, சில மணி நேரங்கள் கடந்தும் அவங்க பயங்கரமான வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வயித்துல இருக்க குழந்தை வெளியே வர மாட்டேங்குது. அவங்களுடைய பெயினும் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு கடத்துக்கு மேல குழந்தை பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அது குழந்தை கத்துற சவுண்ட் மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் போர் வீரர்கள் பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஒரு டைம்ல குழந்தை மட்டும் பிறக்கல, போர்க்களத்துல ஷாஜகான் மாபெரும் வெற்றியும் பெற்றாரு. சோ 2 ஹாப்பியான நியூஸ் கிடைச்ச உடனே தன்னுடைய மகனை பார்க்கலாம் சொல்லிட்டு ஷாஜகான் வேகமா உள்ள ஓடியாராரு. ஆனா அவர் ஓடி வந்தப்ப இருந்த வேகமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா உள்ள மும்தாஜ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட
அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கால இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஷாஜகானை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. சோ இதுவே பாத்தீங்கன்னா அவருடைய வெற்றியை கொண்டாட விடாம தடுக்கவும் செய்யுது. சோ பயங்கரமா அடிப்படை திருவிழா கோலமா கொண்டாடப்பட வேண்டிய அந்த ஒரு மிகப்பெரிய போரோட வெற்றி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எப்படி காட்சி அளிச்சுச்சுன்னா ஒரு மயான அமைதியா தான் காட்சி அளிச்சுச்சு. எஸ், அந்த போறப்ப இந்த படம் நம்ம மும்தாஜோட உடம்பு இருக்கு பாத்தீங்கன்னா அது அந்த போர் நடந்த இடமான மத்திய பிரதேசத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அப்படி அடக்கம் செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே ஷாஜகான் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்ட அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நான் ஆக்ராக்கு மறுபடியும் எப்ப திரும்பி வருவேன்னு சொல்ல முடியாது, அது வரைக்கும் என்னோட பொறுப்பு எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு கீழே இருந்தவங்களோட பொறுப்பை கொடுத்துட்டு தனிமையா ஒரு இருட்டறையில போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிடாரு. அப்படி உட்கார்ந்து நம்ம ஷாஜகான் கிட்டத்தட்ட 8 நாள் வரைக்கும் அந்த இருட்டறையை விட்டு வெளியவே வரலையா. வெளியே வரல அப்படின்னா உள்ள உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. உள்ள போன அவர் அந்த 8 நாளும் பாத்தீங்கன்னா சுத்தமா சாப்பிடவே இல்லையா, முழுமையா பட்டினியா தான் இருந்தாரா. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மும்தாஜோட இறப்பு அவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா 8 நாள் கழித்து தான் அந்த இருட்டறையில இருந்து அவர் வெளியவே வராரு. வெளியே வரது மட்டும் இல்லாம லைட்டா சாப்பிடவும் செய்யறாரு. அதுக்காக வெளியே வந்து சாப்பிட்டுட்டாரு அப்படின்றதுக்காக மறுபடியும் தன்னோட லைஃப்குள்ள ரெகுலரா ஒரு மூவ் ஆக ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. மறுபடியும் பாத்தீங்கன்னா தன்னை தனிமைப்படுத்த தான் செய்யறாரு. யார் கூடயும் பேசவும் மாட்டேன்றாரு, யார் கூடயும் பழகவும் மாட்டேன்றாரு, அந்த அளவுக்கு பெருசா சாப்பாடும் எடுத்துக்க மாட்டேன்றாரு. வெளியே உலா போறதையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கு முன்னாடி ஒரு பேரரசு ஷாஜகானை நம்ம எப்படிலாம் பார்த்தோமோ அந்த ஒரு மிடுக்கான பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமா அலங்காரம் பண்ணிட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்கா எந்துவா இருந்த ஷாஜகானை இப்போ நம்மளால பார்க்க முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அவர் மும்தாஜ் இருந்தாலும் உச்சக்கட்ட சோகத்துக்கு போய் தன்னை தானே பயங்கரமா அஃபெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா 6 மாதங்கள் கழித்து தான் அவர் வெளியவே வராரு. அப்படி வெளியே வர்றப்ப ஷாஜகானோட லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா அது நம்ம பேரரசர் ஷாஜகான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா யோசிக்கிற அளவுக்கு அவரோட தோற்றம் கம்ப்ளீட்டா மாறி இருந்துச்சான். ஏன்னா அவர் பயங்கரமா கொண்டு மாதிரி இருந்தாரா. அது மட்டும் கிடையாது, அவரோட தோள்கள் எல்லாமே பயங்கரமா சுருக்க விழுந்து மெலிந்த உடம்போட வந்தாரா. அதுக்கெல்லாம் மேல அவரோட தலைமுடிகள் எல்லாமே பயங்கரமா வளர்ந்து நரைத்த நிலைமையில இருந்துச்சான். இத்தனைக்கும் அந்த டைம்ல அவரோட வயசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 40 வயசு தான். சோ இந்த ஒரு 40 வயசுலயே இவ்வளவு உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு போய் இவ்வளவு தூரம் சோகத்துக்கு ஒரு ஆளாவார் அப்படின்றது அந்த டைம்ல யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஓகே. இவ்வளவு நாள் ஒரு லோன்ல இருந்துட்டாரு, அப்புறம் எதுக்கு 6 மாசம் கழிச்சு வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் ஒரு ரீசன் இருந்துச்சு. இந்த 6 மாத காலகட்டத்தை தன்னை தாண்டி தனிமைப்படுத்தி இருந்தாரு பாத்தீங்களா. அந்த காலகட்டத்துல இவரோட மைண்டுக்கு தன்னோட மனைவி சொன்ன ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. அது வேற எதுவும் கிடையாது. சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய கல்லறைய இந்த உலகமே பயங்கரமா போற்றி வியக்கிற அளவுக்கு அழகான ஒரு கல்லறையை அவனால உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான்ட்ட ஒன் டைம் அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் திடீர்னு அவரோட மைண்டுக்கு ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வந்த உடனே தான் இவர் டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. வெளியே வரதோட மட்டும் இல்லாம மத்திய பிரதேசத்தில் அடக்கம் செய்யப்பட்ட தன்னோட மனைவியோட உடலை உடனே எடுத்து ஆக்ராக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடவும் செய்யறாரு. ஆணையிடுறதோட மட்டும் இல்லாம மறுபடியும் நம்ம ஷாஜகான் ஆக்ராக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. காலடி எடுத்து வைக்கிறதோட மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி ஆசையா கேட்ட அந்த ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அதை கற்ற வேலைப்பாடுகள்லயும் இறங்க ஆரம்பிக்கிறாரு. வேலைப்பாடுகள் இறங்குறாரு அப்படின்றதுக்காக பேருக்கு ஒரு 10 கொத்தனாரை கூப்பிட்டு ஒரு கட்டடத்தை எழுப்பிட்டாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா தன்னோட மனைவி கிடையாது சாதாரண ஒரு கல்லறை கிடையாது, இந்த உலகமே வியக்கிற மிக பிரம்மாண்டமான அழகான கல்லறை தானே கேட்டாங்க. சோ அவ்வளவு அழகான பிரம்மாண்டமான ஒரு நிபந்தனை உருவாக்கணும் அப்படின்னா அது சாதாரண உருவாக்கிற முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல. சோ இதுக்காக அவர் எடுத்து வைக்கிற முதல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிபந்தனை உருவாக்குறதுக்கு இந்தியால இருந்து மட்டும் கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்தா எனக்கு பத்தாது. அதை தாண்டி இப்ப இந்தியாவோட அண்டை இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாகிஸ்தான், சீனா, திபெத், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எல்லா நாடுகள்ல இருந்தும் பயங்கரமான டேலண்ட் இருந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் எல்லாரையும் அவர் கூப்பிடுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு எனக்கு 100 பேர் 200 பேரோட வேலையாட்கள் பத்தவே பத்தாது, கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 20,000 பேராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா பிளேஸ்லயும் இருக்கிற பயங்கரமான வேலையாட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் அதாவது 20,000 பேர் அந்த ஆக்ராவுக்கு கொண்டு வந்து குமிக்கவும் செய்யறாரு. சோ அது வரைக்கும் பயங்கர அமைதியா இருந்த அந்த ஒரு ஆக்ரால பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான சத்தங்கள் இருந்த எக்கச்சக்கமான வேலையாட்கள் இருக்கிற ஒரு பிளேஸா தான் காட்சியளிக்க ஆரம்பிக்குது. சோ இப்படி எல்லாருமே கூடி இருக்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம ஷாஜகான் நடந்து வர ஆரம்பிக்கிறார். நடந்து போறதோட மட்டும் இல்லாம அந்த மிகப்பெரிய கட்டிடக்கலை வல்லுநர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுதான் நம்ம இப்ப கட்ட போற இந்த ஒரு நினைவுச்சின்னம் வேற எங்கேயும் கட்ட போறது கிடையாது, யமுனையோட நதிக்கரை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு நதிக்கரையில தான் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த எல்லா கட்டிடக்கலை வல்லுநர்களும் பயங்கரமா சாக்காயிடுறாங்க. சாக்கிறதோட மட்டும் இல்லாம ஷாஜகான்ட்ட ஓப்பனாவே அரசர் உங்களோட ஆசை அண்ட் எண்ணம் எல்லாமே சரிதான், ஆனா நீங்க கட்ட நினைக்கிற இந்த ஒரு பிளேஸ் தான் கொஞ்சம் தப்பா இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நதிக்கரையில ஒரு கட்டடத்தை கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே கட்டினாலும் அந்த கட்டடம் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. சோ மேக்ஸிமம் இந்த ஒரு இடத்தை அவாய்ட் பண்ணிட்டு வேற எங்க வேணாலும் நீங்க கட்ட சொல்லுங்க, அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி நாங்க கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க. ஆனா ஷாஜகான் அதை ஏத்துக்கிற சுத்தமா தயாராவே கிடையாது. இது நான் என் மனைவிக்காக கட்டப்படுற ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னம், அந்த ஒரு நினைவு சின்னம் இவ்வளவு அழகா இருக்கிற இந்த ஒரு நதிக்கரையில தான் அமைஞ்சாகணும், அதை நீங்க கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ஒரு ஆர்டரும் போட்டுறாரு. சோ அந்த டைம்ல அங்க இருந்த எல்லா ஆர்கிடெக்டுக்குமே பயங்கரமா கண்வெளி பிதுங்கிறது. சோ என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா விளங்கவே இல்லை. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஐடியாவை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் நம்ம நார்மலா வீடு கட்டினா பேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன குழிய தோண்டுவோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் அங்கேயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க சின்ன சின்ன குழிய தோண்டல,
பக்கத்துல பெரிய பெரிய கிணறுகளை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்ட போறது சின்ன கட்டடமும் கிடையாது, அவங்க கட்டுற இடமும் சாதாரண இடம் கிடையாது இல்லையா. அந்த நதிக்கரையில அவங்க என்னதான் தோண்டாலும் மண்ணு தான் வருதே தவிர பாறை வரவே மாட்டேங்குது. ஆனாலும் அவங்க விடுறதால எவ்வளவு அடி ஆழம் தோண்டாலும் பரவாயில்ல, பாறை வர வரைக்கும் தோண்டுவோம்னு சொல்லிட்டு பாறை வர வரைக்கும் தோன்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா பாறையும் வருது. சோ இப்படியே ஒரு கிணறு 2 கிணறு கிடையாது, எக்கச்சக்க கிணறுகள் அந்த இடத்துல தோன்றாங்க. தோன்றதோட மட்டும் இல்லாம அதுல எக்கச்சக்க கற்களை போட்டு நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கற்கள் எல்லாமே ஒரே சைஸ்ல எல்லாம் கிடையாது, பெரிய கல்ல இருந்து சின்ன கல்ல இருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொட்டவே செய்றாங்க. ஏன்னா பேஸ்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. அப்படி கூட்டி தான் அந்த தாஜ்மஹாலோட ராக் சாலிட் ஃபவுண்டேஷனே அமைக்கிறாங்க. சரி, பேஸ்மெண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த கட்ட வேலை என்னவா இருக்கும்? கட்டடத்தை எழுப்புறதா தானே இருக்கும். ஆனா கட்டடத்தை எழுப்புறதுனா சும்மா எழுப்ப முடியாது இல்லையா. அதுக்கு கிளியர் கட்டான ஒரு பிளான் இருந்தா தானே எழுப்பவே முடியும். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா பில்டிங் பிளான் இருந்தா மட்டும் தான் அதை எழுப்பவே முடியும். சோ அந்த நினைவுச்சின்னம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாஜகான் போய் சஜஷன் கேக்குறாங்க. அதுக்கு ஷாஜகான் சொன்ன ரெஃபரன்ஸ் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உருவாக்குற அந்த நினைவுச்சின்னத்தை சுத்தி 4 பில்லர் இருக்கணும். இந்த 4 பில்லரோட ரெஃபரன்ஸ் என்னோட அப்பாவோட கலர்ல இருந்து நீங்க எடுத்துக்கணும். அது நம்ம கட்டப்படுற நினைவுச்சின்னத்தோட கோர் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை என்னோட தாத்தாவோட அக்பரோட கல்லறையில இருந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அந்த நினைவுச்சின்னத்தோட மேற்கூரை அமைப்பை கண்டிப்பா நீங்க என்னோட அங்கிளோட கல்லறையில இருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறாரு. சோ அவர் சொன்ன சஜஷனுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்ட் எல்லாருமே பயங்கரமா உட்கார்ந்து டிசைன் பண்ணி ஒரு அழகான கட்டடத்தோட அமைப்பையும் கொண்டு போய் ஷாஜகான் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஷாஜகான் வேற லெவல்ல மேய்ச்சல் எடுத்து போயிறாரு. இது செம்மையா இருக்கு, இது மாதிரி நீங்க கட்ட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைப்பாடுகளை தொடங்கவும் சொல்றாரு. ஷாஜகான் கட்ட சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இதை ஈஸியா கட்ட முடியுமா என்ன? ஏன்னா இது சாதாரணமான நினைச்சுனம் கிடையாது, மிகப்பெரிய நினைச்சுனம் இல்லையா. சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட செங்கற்கள் தேவைப்படுச்சாம். ஏன்னா சிமெண்ட் கம்பிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரு பில்டிங் எழுப்புறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா. அதுக்காக தான் நுணுக்கமா சென்றதுக்காக இவ்வளவு செங்கல்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்தியால எங்கெங்கெல்லாம் தரமா செங்கல் செய்யறாங்களோ அந்த எல்லா இடங்களுக்கும் போய் இருக்க எல்லா செங்கலையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இருக்கிறது மட்டும் கிடையாது, எவ்வளவு தேவையோ அவ்வளவு செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அடுத்து என்ன, கட்டடத்தை எழுப்புறது தானே. சோ இப்படியே கட்டிட வேலைப்பாடு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கட்டிட வேலைப்பாடு ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா அங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு உணவு எல்லாம் கரெக்டா போகணும் இல்லையா. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா இங்க வேலை பார்க்குற யாருமே பசியில வாடக்கூடாது அப்படின்றதுக்காக ஷாஜகான் அவங்க உணவு முறையில பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுத்து அவங்கள பயங்கரமா கவனிக்கவும் செய்யறாரு. இது ஒரு பக்கம் அந்த 20,000 பேர் பயங்கரமா வேலை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது அப்படின்றது அப்ப ஷாஜகானுக்கு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாரும் கரெக்டா சாப்பிடணும் அப்படின்றது தான் ஷாஜகான் கான்சென்ட்ரேட் பண்ணாரே தவிர அவங்களுக்கு தேவையான உணவு எங்க இருந்து வருது அப்படின்றத அவர் கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்க வேலை பார்க்கறத சுத்தி இருக்க கிராமங்கள்ல இருந்தா வந்திருக்கு. அதுவும் அந்த கிராமங்கள்ல இருக்க உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு வந்தாங்களே தவிர அந்த கிராமத்து மக்களுக்கு ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்றத அவங்க சுத்தமா கண்டுக்கவே இல்லையா. சோ இதனாலே அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாருமே பயங்கரமா பசிலையும் பட்டினிலையும் வாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் மெல்ல மெல்ல ஷாஜகானோட காதுக்கும் எட்ட ஆரம்பிக்குது. இதை கேட்டோன்னே ஷாஜகான் பயங்கரமா சேட் ஆயிடுறாரு. என்னடா இது, இதே பிற நம்ம கண்டுக்கிறாம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல இருந்து மட்டும் உணவு எடுக்க கூடாது. நம்ம பேரரசு எங்கெங்கெல்லாம் பறந்திருக்கோ அந்த எல்லா இடங்கள்ல இருந்து உணவு வாங்கிக்கலாம். ஆனா அந்த இடங்கள்ல வாடுற மக்களுக்கு தேவையான உணவு போக மிச்சம் இருக்க உணவை தான் நீங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ரூல்ஸ் போடவும் செய்யறாரு. சோ இவருடைய ஆணைக்கிணங்க இந்தியா முழுவதுல இருந்தும் அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வர ஆரம்பிக்குது. இப்ப அங்க வேலை பார்க்கறவங்களுக்கும் உணவு கரெக்டா கிடைச்சிருக்கு. தன்னுடைய நாட்டுல இருக்க மக்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றாங்க. சோ இப்படி அந்த கட்டிடம் மெல்ல மெல்ல எழும்ப ஆரம்பிக்குது. ஃபைனலா அந்த கட்டிடமும் கட்டி முடிக்கப்படுது. என்னதான் அதை கட்டி முடிச்சாலும் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் ஊசியா கொடுத்துருவாங்களா என்ன? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு தேவையான காசுலாம் வானத்துல இருந்தா கொட்டும் கிடையாதுல்ல. சோ அதுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் ஷாஜகான் எங்க இருந்து எடுத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசோட கருவூல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எடுத்துக்கிறாரு. கட்டடத்தை கட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக தாஜ்மஹாலே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா வெறும் செங்கல் கட்டடத்தை மட்டும் கட்டிட்டா அது அழகான கட்டடமா தெரியுமா? நான் கண்டிப்பா கிடையாதுல. இதுக்கு அழகூட்டுறதான ஒரு மிகப்பெரிய விஷயமாவே இருக்கும். சோ இதுக்கு அழகூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சதோட முடிவாதான் இதுக்கு நம்ம மார்பிள்ஸ் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துக்கும் வராரு. அப்படி வந்த உடனே இந்த உலகத்திலே பயங்கர அழகான மார்பிள்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்றது அவர் பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடினதோட பலனா அது எங்க இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கவும் செய்யறாரு. அது வேற எங்கேயும் கிடையாது, நம்ம இந்தியாலேயே தான் இருக்கு. அதுவும் நம்ம ஆக்ரால இருந்து வெறும் 400 கிலோமீட்டர்ல இருக்கிற ராஜஸ்தான்ல தான் அது இருக்கு அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் மரக்கானா மார்பிள்ஸ். சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் அவர் பயங்கரமான ஒரு ஆணையை போடுறாரு. அது வேற எதுவும் கிடையாது, ராஜஸ்தான்ல இருந்து இனிமேல் எடுக்கப்படுற எல்லா மரக்கானா மார்பிள்ஸும் முழுக்க முழுக்க நான் கட்டுற இந்த ஒரு நினைவு சின்னத்துக்கு தான் வரணுமே தவிர வேற எந்த ஒரு இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டரே போட்டுறாரு. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா அவர் ஆணையிட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து அங்க எடுக்கப்பட்ட எல்லா மார்பிள்ஸுமே நேரா ஆக்ராக்கு தான் வர ஆரம்பிக்குது. ஆக்ராக்கு வருது அப்படின்றதுக்காக வானத்துல தூக்கி போட்டு அது நேரா வந்து இங்க விழுந்துருமா? நான் கண்டிப்பா விழுகாதுல. ஏன்னா மார்பிள் அப்படின்றது சாதாரணமா இருக்காது, எக்கச்சக்கமான வெயிட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டா தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மார்பிள்களுமே 1000 tons ஆஃப் எடை இருக்கிற ஒரு மிகப்பெரிய கற்களா தானே இருக்கும். சோ அதை மனுஷனால தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லியானோ. சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய விலங்க இறக்குறாங்க. அதுதான் யானைகள். ஆக்ரால இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ராஜஸ்தான்ல இருந்து மார்பிள் கற்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா யானைகளை வச்சுதான் அங்க இருந்து மூவ் பண்ணி கொண்டு வர்றாங்க. அதுவும் ஒரு
யானையோ 2 யானையெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யானைகளை யூஸ் பண்ணி தான் அந்த கற்கள் எல்லாத்தையும் ஆக்ராவுக்கு கொண்டு வரவே செய்யறாங்க. கொண்டு வரதோட மட்டும் இல்லாம அங்க கொண்டு வந்த எல்லா கற்களையுமே அழகா செதுக்கி எடுத்து அந்த தாஜ்மஹால்ல பல ஒட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதை கம்ப்ளீட்டா ஒட்டி முடிக்கிறாங்க. ஒட்டி முடிச்சதுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜ் என்னவா இருக்கும், அந்த நினைவு சின்னத்தோட மேற்பரப்பு கூரையை உருவாக்குறதுனா, அதாவது தன்னோட அங்கிளோட கல்லறையில இருந்து எடுக்க சொன்ன அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது வளைவு போன்ற அமைப்பு உருவாக்குறது தானே. இதை உருவாக்குறது தான் பாத்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமான சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜி வளர்ச்சிருந்த இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு ஷேப் வேணாலும் ஈஸியா கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நம்மளால ஒரு கம்பியை வச்சு வளைச்சு அதுல நம்ம காங்கிரீட் போட்டாலே அந்த ஒரு ஷேப் வந்துடும் இல்லையா. ஆனா சிமெண்ட் கம்பி காங்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வருதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பயங்கரமா பிரேக் பண்ணி அவ்வளவு அழகான அந்த ஒரு அமைப்பையும் இவங்க உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குன அந்த ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் இருக்கிற பயங்கரமான ஆர்கிடெக்ட் பார்த்தாலுமே இது எப்படி கட்டாங்க சொல்லிட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அந்த வேலை நுணுக்கமே அதுல இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த நினைவு சின்னத்தோட மேற்புற கூரையும் கட்டி முடிக்கிறாங்க. சோ இப்போ ஆர்கிடெக்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு பயங்கர ஹாப்பினஸோட இருக்காங்க. ஆனா இந்த ஒரு ஹாப்பினஸ் ஷாஜஹான்ட்ட இருந்துச்சான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா என்னதான் பளபளக்கிற மார்பிள ஒட்டினாலும் இன்னும் ஏதோ ஒரு வேலைப்பாடு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜஹான் பயங்கர திங்கிங்ல இருக்காரு. அப்படி திங்க் பண்றப்பதான் பாத்தீங்கன்னா ஏன் இதுல நம்ம டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் ஒட்டக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா இதை ஒட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கவும் செய்யறாரு. அப்படி முடிவெடுத்த உடனே இந்த உலகத்துல இருக்க பயங்கர பெஸ்டான டெக்கரேட்டிவ் ஸ்டோன் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடினதோட பலனா பியட்ரா டியூரா அப்படின்ற ஒரு ஸ்டோனையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே இது உலகத்துல எந்த பகுதியில இருந்து கிடைக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப இது ஒரு பகுதியில இருந்து மட்டும் கிடைக்கல, உலகத்தோட வெவ்வேறு பகுதியில இருந்து கிடைக்குது அப்படின்றத நோட் பண்ணவும் செய்யறாங்க. சோ அது தெரிஞ்ச உடனே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அங்க இருக்க எல்லா ஸ்டோன்ஸுமே ஆக்ரால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா ஸ்டோன்ஸுமே இம்போர்ட் பண்றாரு. ஆனா என்னதான் இம்போர்ட் பண்ணாலும் இப்ப இருக்க ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னா அந்த எல்லா ஸ்டோன்ஸையும் மார்பிள்ல ஒட்டுறதுதான். ஏன்னா ஸ்டோன்ஸை சிம்பிளா கொண்டு போய் மார்பிள்ல வச்சா ஒட்டிக்கிறோமா என்ன, கண்டிப்பா ஒட்டாதுல. அதுக்கு பயங்கரமான ஒரு பசை தேவைப்படும் இல்லையா. ஆனா அது ஒரு சாதாரணமான பசையா இருக்க கூடாது, எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் பிடுங்காத ஒரு பசையா இருக்கணும் அப்படின்றதுல ஷாஜஹான் விடாப்பிடியா இருக்காரு. அதுக்காக பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசர்ச்சை மேற்கொள்றாங்க, எக்கச்சக்கமான காம்பினேஷன்ல பசையை உருவாக்கி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே அவரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியே தெரியல. ஃபைனலா ஒரு பசையை உருவாக்குறாங்க, அதுதான் சீரா லெமன் ஜூஸ் அண்ட் மார்பிள் பவுடரை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கர அட்கசிவான பசை. சோ இதை கண்டுபிடிச்சோன்னே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் மார்பிள்ல ஒட்டி அந்த நினைவு சின்னத்தை பயங்கர அழகான பிளேஸா மாத்துறாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 22 வருஷத்தோட கடின உழைப்போட பலனா 1654 யமுனை நதிக்கரையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அழகான நினைவு சின்னம் உருவாக்கப்படுது. சரி, நினைவு சின்னத்தெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, அதுக்கு கண்டிப்பா ஒரு பேரை வச்சானோ இல்லையா. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஷாஜஹான் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோட பேரை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு மும்தாஜ் மஹால் இருக்கிற பின்னாடி இருக்கிற தாஜ்மஹாலை மட்டும் தூக்கி தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாரு. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த நினைவு சின்னத்துக்கு தாஜ்மஹால் அப்படின்ற பேரே வந்துச்சு. இந்த தாஜ்மஹால் இருக்கிற ஒரு பயங்கரமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாஜ்மஹாலை சுத்தி இருக்கிற அந்த 4 தூண்கள் தான். ஏன்னா நார்மலா அந்த 4 தூண்களை பாக்குறப்ப ஸ்ட்ரைட்டா நேரா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 தூண்களும் நேராலாம் இருக்காது, லைட் அவுட்வர்ட்ல சாஞ்ச மாதிரி இருக்கவே செய்யும். எதுக்கிட்ட நம்ம சாஞ்ச மாதிரி அவங்க உருவாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு ஒரு பயங்கரமான ரீசன் இருக்கு. ஏன்னா நாளடைவுல பல வருடங்கள் கழித்து இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படலாம், அதாவது பூகம்பம் மாதிரியான ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர் உருவாகலாம். அப்படி உருவாகிறப்ப இப்படி எழுப்பப்பட்ட இந்த 4 தூண்களின் நினைவு சின்னத்து மேல விழுந்து அதை அழிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக தான் அவுட்வர்ட்ல சாஞ்சிருக்க மாதிரி உருவாக்கவே செஞ்சாங்களாம். ஏன்னா ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அது வெளியே கூடி விழுந்து சிதையுமே தவிர அந்த நினைவு சின்னத்தை அஃபெக்ட் பண்ணாது இல்லையா. அதுக்காக தான் இப்படி உருவாக்கவே செஞ்சாங்களாம். இது மட்டும் இதோட சிறப்பம்சம் கிடையாது, இன்னொரு பயங்கரமான சிறப்பம்சம் இருக்கு. இதுல ஒட்டப்பட்ட மார்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்பிள்ஸ் எல்லாமே எல்லா டைம்ல ஒரே கலர்ல எல்லாம் ஜொலிக்கலாம் செய்யாது. அதனால ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான கலர்ல ஜொலிக்கிற மாதிரி உருவாக்குனது தான் இதோட இன்னொரு பயங்கரமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை பொழுது இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த தாஜ்மஹால் டார்க் ஷேடா தெரியுமா. அதுக்கடுத்து சூரியன் உதிக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல நம்ம தாஜ்மஹாலை பார்த்தோம் அப்படின்னா இளஞ்சிவப்பு எல்லோ ஷேட்ல தெரியுமா. அதாவது கொஞ்சம் டைம் போயிட்டு ஆஃப்டர்நூன் டைம் வரும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம தாஜ்மஹாலை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா பளபளக்கிற ஒயிட் கலர்ல தெரியுமா. அண்ட் ஃபைனலா நம்ம சூரியன் மறையிற டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல தாஜ்மஹால் பயங்கரமா ஜொலிக்கிற கோல்டன் எல்லோ கலர்ல தெரியுமா. சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான கலர்ல இது ஜொலிக்கிறது தான் இதோட இன்னொரு பயங்கரமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு தூரம் பார்த்து அவ்வளவு அழகா பிரம்மியமா செதுக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு தாஜ்மஹாலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் தன்னோட மனைவியோட நினைவு நாள் அன்னைக்கு ஷாஜஹான் வந்து பார்வையிட்டு போவாராம். பார்வையிட்டு போறதோட மட்டும் இல்லாம தன்னோட மனைவியை தான் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தாராம். சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவரோட மகனான அவுரங்கசீப் பயங்கரமா கடுப்பாகி இவர் எதுக்கு மேலே நம்ம அரியணையில உட்கார வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட பேரரசுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அமைஞ்சிரும். சோ இவர் பேசாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பிடிச்சிட்டு போய் கைதியா ஆக்ரா கோட்டையில உட்கார வச்சிடறாரு. அதுக்கடுத்து அவுரங்கசீப் அரசனாவும் மாறிடுறாரு. சோ இவ்வளவு தூரம் தன்னோட மனைவிக்காக பயங்கரமா கட்டப்பட்ட இந்த ஒரு தாஜ்மஹாலை பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் நம்ம ஷாஜஹான் எப்படி பார்த்துட்டு இருந்தாரு தெரியுமா. இவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட்ல. அந்த ஆக்ரா ஃபோர்ட்ல இருக்கிற ஒரு சின்ன ஜன்னல் வழியா தான் அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டே கடைசி காலகட்டத்தை கழிச்சிட்டு கடைசியில 8 வருடங்கள் கழித்து தன்னோட 74வது வயசுல ஷாஜஹான் இறந்தும் போயிட்டாராம். சோ ஃபைனலா ஷாஜஹான் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம
அவுரங்கசீப் அவரோட அப்பாவை கொண்டு போய் அவரோட அம்மாவோட நினைவு சின்னம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தாஜ்மஹால் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே வச்சு அம்மாவுக்கு பக்கத்திலேயே வச்சு ஒரு சமாதியை ஏற்படுத்திட்டாராம். வாவ், செம்ம லவ் ஸ்டோரியா இருக்குல்ல. ஆனா என்னதான் இது செம்ம லவ் ஸ்டோரியா இருந்தாலும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க தாஜ்மஹால் இருக்கு பாத்தீங்களா, அது ஷாஜகான் உருவாக்குன காலகட்டத்துல இருந்த அளவுக்கு பயங்கர அழகா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் உருவாக்குன காலகட்டத்துல இது பயங்கர ஜொலிப்பாவும் பலபலன்னு இருந்துச்சாம். ஆனா முகலாய பேரரசோட வீழ்ச்சிக்கு பிறகு அதை எக்கச்சக்கமான அரசர்கள் சுரண்டி எடுத்தாங்களாம். அது மட்டும் கிடையாது, இப்ப கூட ரீசெண்டா பிரிட்டிஷ் ஆண்டாங்க பாத்தீங்களா, அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்களும் தாஜ்மஹாலை சுரண்டி எடுக்க தான் செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம இதை சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை உலகத்தோட நினைவு சின்னமாவே மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரீஸ்டோர் பண்ணாங்களாம். அப்படி அவங்க பண்ண ரீஸ்டோரேஷனோட ஃபைனல் ஒர்க்கை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோமா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, தாஜ்மஹாலை உருவாக்குன காலகட்டத்துல தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருந்த தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எக்கச்சக்கமான மரங்கள் மட்டும் தான் பயங்கரமா வளர்ந்துருக்குமாம். ஆனா நாளடைவுல இது எல்லாமே சூறையாடப்பட்டுச்சாம். அதுக்கப்புறம் இப்ப தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்க அந்த கார்டன் போன்ற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை உருவாக்குனதே பிரிட்டிஷர்ஸ் தானா. அதனாலதான் அதோட அமைப்பை பாக்குறதுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்குமே தவிர இந்தியன் ஸ்டைல்ல இருக்காது. எது எப்படியோ 400 வருஷம் கடந்தும் பல பேர் சூறையாடினதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம தாஜ்மஹால் பல பலன்னு பொலிவோட இருக்குன்னா அது அவங்க பண்ண வேலைப்பாடோட வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.